Hello traders, this is Bhuvaneshwaran. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கேண்டில் பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேரு. ஸோ இது வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் நெக்ஸ்ட்டுக்கான சப்போர்ட்டுங்கிறது இந்த விக்கோட லோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா இதுக்கான ரீசன் வந்து இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் இந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுத்துச்சு. இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட் ஒன்ஸ் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது, இனிமேல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட் பார்த்துங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்ல ஒரு டவுன் சைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் ஆனது, இதையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போனது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி இந்த லெவலில் டச் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியான மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆனிச்சு. தென் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்னிங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலும் இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்க ட்ரை பண்ணி, ஆனால் இதால் இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல. சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டிசிஷன் மார்க்கெட் வந்து மேலே போக போகுதா கீழே போக போகுதா அப்படின்னு தெரியல. ஸோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங்கு. ஸோ அதுக்கு அடுத்தது தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மார்க்கெட் வந்து கீழே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டிக்கு எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இமிடியேட்டாக நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த லெவல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 21,850 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, 21,930. நம்ம ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸாக சொன்னோம் இல்லையா? இதுதான் பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இன்கேஸ் மேலே ஏறிச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரி, சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவை வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. சரியா? மார்க்கெட்டில் இந்த கேண்டிலோட லோ இந்த பாயிண்ட், அதாவது 21,780, இது வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. சரியா? இன்கேஸ் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் ஃபஸ்ட்டு இதில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். இல்லை மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஃபர்தராக இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த இந்த ரேஞ்ச் இந்த சப்போர்ட் இதை நோக்கி மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ நம்ம வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி எதெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீக்லி சிபிஆரை பிளாட் பண்ணி பார்க்குறப்போ ஆல்ரெடி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து சிபிஆருக்கும் கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் இந்த S1 கிட்ட வந்து இருக்குது. சரியா? நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைஞ்சோம் பார்த்தீங்களா? இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த S1 கிட்ட இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் கீழே இறங்குனாலோ இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்குதா இல்லை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதே போல் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதுக்கிட்ட டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் நமக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன சேனல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிஃப்டி வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் மேலே போய் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸு, கீழே இறங்கின மார்க்கெட் திரும்ப வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. திரும்ப இறங்கினப்போ இது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு சப்போஸ் இதை பிரேக் பண்ணால் கூட ஃபர்தராக இந்த ரேஞ்சுக்கிட்ட போகும்போது இதுக்கிட்ட வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுதா இல்லை மேலே போக போகுதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ட்ரா பண்ண அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் இந்த சேனலையும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பெருசாக ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் வைக்கிறதுங்கிறது வந்து ரேரு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இன்கேஸ் இந்த இடத்துக்கிட்ட வரப்போ நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் பாருங்கள் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது, அதுக்கப்புறம் இங்கே மேலே போணுச்சு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்துச்சு. திரும்ப மேலே போனப்பையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே க்ளோசிங்கிறது வந்து அதால் வைக்க முடியல. அகைன் இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி திரும்ப ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கீழே இறங்கிருச்சு. நம்ம இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம், இந்த விக்கோட அந்த லோ வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி சப்போர்ட்லாம் பெருசாக வந்து மார்க்கெட் சரியாக ரியாக்ட் பண்ணல. பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எல்லாமே ஓரளவு நமக்கு கரெக்டாக இருந்திருக்கு. சரி, இப்போது
நாளைக்கு மார்க்கெட்டுக்கான இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஏறினா கூட இந்த ரேஞ்சுங்கிறது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் மார்க்கெட் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இது வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்து நம்ம வீக்லி சிபிஆரை பிளாட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து வீக்லி சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரல் லைன் வந்து இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போல்லாம் இதுக்கிட்ட வருதோ அப்போல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 டைமும் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கு. சரி, வீக்லி சிபிஆருக்கு S1 ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நம்மளோட அந்த பாயிண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட் இது வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த ரேஞ்சு, இமிடியேட் சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த ரேஞ்சு. ஸோ இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கிறதா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே போல் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த ரேஞ்சு. மார்க்கெட் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 22,000 அதிகமான கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. புட் சைடில் அதிகமாக எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலை. 21,500லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு கால் சைடில் 22,000லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் 21,900 இந்த இடத்துலையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 20th March, அதாவது வெட்னஸ்டேவோட க்ளோசிங் அந்த டைமில் தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங், அதாவது Thursday 21st March வந்து பாருங்கள், ஒரு 9:20க்கு அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். காலில் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புட்டில் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், இப்போ 22,000 காலில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லைன் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம நிஃப்டியில் வச்சோம் அப்படின்னா 22,000 வந்து இந்த இடத்துல இருக்குது. சரியா, மார்க்கெட்டுக்கு வந்து 22,000 அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட போகும்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு சேனலுக்குள்ளே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகலாம். அப்போது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, மார்க்கெட் எப்போல்லாம் 22,000 கிட்ட போகுதோ அப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 21,900லையும் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் கம்பேர் பண்ணும்போது 21,900 கம்பேர் பண்ணும்போது 22,000ல் வந்து அதிகமான கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுல்லாக அதை வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டாங்கிறது வந்து வேறு ஒன்று காமிச்சுது. ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் தாண்டி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நம்ம சிபிஆர் லெவல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட், அதாவது ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி நம்மளால் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ப்ராபபிலிட்டி வந்து வைக்கலாம். மேக்ஸிமம் எதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, அதுக்கு நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரேடிங் செட்டப்பை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டேட்டாவெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். ஸோ நமக்கு நீங்கள் மார்க்கெட்டில் சர்வை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஒரு நல்ல இண்டிகேட்டர்னு உங்களுக்கு தோணுதோ, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.